guys, welcome to Great Cooking. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி children's favorite snack recipe milky bun butter honey. Let's do it. பன்னை வந்துட்டு இப்படி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எட்ஜஸை மட்டும் நீங்கள் விட்டு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு அது மேலே ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்துட்டு நீங்கள் எப்பயுமே லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஏன்னா வந்துட்டு பன் வந்து ஈஸியாக தீஞ்சிடும், அதுக்காக தான். இந்த வெண்ணெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இது முன்னாடி பின்னாடி அப்புறம் நடுவில் எல்லா இடத்துலையுமே இந்த பட்டரை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு சென்டரில் வந்துட்டு வெண்ணெய் எக்ஸ்ட்ராவாக தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த பன்னை அப்படியே வச்சுட்டு உள்ளே நீங்கள் வெண்ணெயையும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு பாலை ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் 100 ml அளவுக்கு பால் வச்சுருக்கேன் ஒரு பன்னுக்கு. அதை வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு ஊற்றிக்கிறேன். இந்த பால் வந்து இந்த பன்னில் வந்து நல்லா உரியணும். உங்களுக்கு எவ்வளோ பால் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய பால் ஊற்றிட்டிங்கன்னா அது அப்படியே கொழன்னு ஆகிடும். ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பால் மேலே மட்டும், பன்னோட மேலே மட்டும், மேலே கீழே நடுவில் 3 இடத்துலையுமே நீங்கள் பால் ஊற்றணும். அதுக்கப்புறமா இப்போ நான் பன்னோட சென்டரில் வந்துட்டு ஹனி ஊற்றிக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு ரொம்ப ஜெனரஸாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஊற்றிக்கிறேன். இந்த ரெசிபி வந்துட்டு எப்பயுமே சொல்கிறேன், ஹை இன் கேலரிஸ். நீங்கள் வந்துட்டு அடிக்கடி சாப்பிட வேண்டாம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு நோ, இட்ஸ் அ பிக் நோ. சில்ட்ரனுக்கு கொடுக்கலாம், பட் ஒகேஷ்னலாக நீங்கள் கொடுக்கலாம். ஹனி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பால், அதில் வந்துட்டு ஒரு கரண்டி பாலையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மூடி வச்சுக்கிறேன். இது வந்து சூப்பரான ஸ்நாக் ரெசிபி, ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ வந்து பன்னோட முன்னாடி பால் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பன்னை திருப்பிட்டு அதோட பின்னாடி சைட்லேயும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் பால். ஸோ பன்னோட முன்னாடி பின்னாடி சென்டர் இது எல்லாத்துலேயும் சேர்த்து பால் ஆட் பண்ணிவிட்டு பால் நல்லா அந்த பன் உரிகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அதை நல்லா குக் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா சூப்பர் டெலிஷியஸ் யம்மி மில்கி பன் பட்டர் ஹனி ரெடி.